நண்பர்களை வரவேற்கிறோம். நான் உங்களுடைய ஒற்றன், உங்களுக்கான ஒற்றன். பிரபஞ்சம் உருவாவதற்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வெறுமையும் இருளும் மட்டுமே சூழ்ந்திருந்தன. அந்த நேரத்தில் ஒரு வலிமையான சக்தி உருவானது. அந்த சக்தி உயிர், பாதுகாப்பு மற்றும் அழிவால் ஆனது. மெதுவாக அந்த சக்தி ஒரு பெண் வடிவத்தை எடுத்தது. அந்த சக்தி பின்னர் ஆதிசக்தி அல்லது மகாகாளி என்று அழைக்கப்பட்டது. ஆதிசக்தி தனது முழு சக்தியை பெற்றவுடன் அவள் மற்ற தேவர்களை உருவாக்க ஆரம்பித்தாள். அவள் படைத்தல், பாதுகாத்தல் மற்றும் அழிக்கும் ஆற்றல்களை தனித்தனியாக பிரித்தாள். மேலும் அந்த சக்திகள் 3 அதிபதிகளாகின்றன. அவர்கள் பிரம்மதேவர், மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமான் என்று அழைக்கப்படுகிறார்கள். முதலில் பிரம்மதேவர் படைப்பின் கடவுளானார். பிரபஞ்சங்கள், கிரகங்கள், கடல்கள், காடுகள் மற்றும் உயிரினங்களின் உருவாக்கத்திற்கு அவர் பொறுப்பு. இரண்டாவது மகாவிஷ்ணு காக்கும் கடவுளானார். அவர் அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை பாதுகாக்கும் பொறுப்பு. மூன்றாவதும் இறுதியுமான சிவபெருமான் அழிவின் கடவுளானார். குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு பழையவை அனைத்தையும் அழித்து புதிய படைப்புகளுக்கு போதுமான இடத்தை உறுதி செய்வது அவரது பொறுப்பு. முப்பெரும் மூர்த்திகளை உருவாக்கிய பிறகு ஆதிசக்தி யாரேனும் ஒருவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதிசக்தியிடமிருந்து இதைக் கேட்ட 3 மூர்த்திகளும் அதிர்ச்சியடைந்தனர். பிரம்மா உங்களை திருமணம் செய்ய இயலாது, ஏனெனில் நீங்கள் என் தாய் என்று பதிலளித்தார். மகாவிஷ்ணு பிரம்மாவுடன் சம்மதித்தார். தங்களை திருமணம் செய்ய சாத்தியமில்லை என்று கூறினார். ஆனால் சிவபெருமான் அமைதியாக இருந்தார். இதை பார்த்து ஆதிசக்தி சிவபெருமான் அருகே வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டார். சிவபெருமான் தாயே, என்னால் முடியும், ஆனால் எனக்கு முதலில் தங்களுடைய 3வது கண்ணும் திருசூலமும் வேண்டும் என்றார். அதைக் கேட்டு பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் அதிர்ச்சியடைந்தனர். அன்னை ஆதிசக்தி ஒப்புக்கொண்டு தனது 3வது கண்ணையும் திருச்சூலத்தையும் சிவபெருமானுக்கு அளித்தார். இரண்டையும் பெற்ற பிறகு சிவபெருமான் 3வது கண்ணால் அன்னை ஆதிசக்தியை எரித்து சாம்பலாக்கினார். பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் பதறிப்போய் சிவபெருமானிடம் என்ன காரியம் செய்தாய், நமத்து தாயையே அழைத்து விட்டையே துரோகி என்று கேட்க சிவபெருமானோ அமைதி காக்கும் படி கூறினார். அன்னை ஆதிசக்தியின் உடல் அழிந்து ஆன்மா மட்டும் எழுந்து சிவபெருமானிடம் வந்து ஏன் எனக்கு இப்படி செய்தாய் என்று கேட்டாள். இதற்கு சிவபெருமான் தலை குனிந்து, அம்மா, நீ என் தாயாக இருக்கும்போது உன்னை எப்படி திருமணம் செய்து கொள்வது? எனவே நான் உங்கள் உடலை அழித்தேன். இப்போது நீங்கள் பிரம்மாவின் உதவியுடன் மீண்டும் பிறக்கலாம். நான் உங்களை அணுகி திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். இந்த விளக்கத்தை கேட்ட ஆதிசக்தி சாந்தமாகி சிவபெருமானின் எண்ணங்களை துதித்தார். அந்த நேரத்திற்காக ஆதிசக்தி காத்திருந்தாள். பல யுகங்களுக்குப் பிறகு ஆதிசக்தி தக்ஷரின் மகளாக சதிதேவி என்ற மனித பெண்ணாக பிறந்தாள். ஆதிசக்திக்கு அளித்த வாக்குறுதியின்படி சிவபெருமான் சதிதேவியை மணக்கச் சென்றார். பல சிக்கல்களுக்குப் பிறகு சிவபெருமான் இறுதியாக சதிதேவியை மணந்தார். ஆனால் தக்ஷர் சிவபெருமானை சாத்தியமான எல்லா விஷயங்களிலும் அவமானப்படுத்தினார். இதனால் சதிதேவி மிகவும் வருத்தப்பட்டாள். ஒரு நாள் தக்ஷர் சிவபெருமானைத் தவிர மற்ற எல்லா கடவுள்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய யாகத்தை தொடங்கினார். எனவே அந்த யாகத்திற்குச் செல்ல வேண்டாம் என்று சிவபெருமான் சதிதேவியை அறிவுறுத்தினார். ஆனால் தந்தையின் அன்பால் அவள் சென்றாள். அந்த யாகத்தில் சதிதேவி தக்ஷரால் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு சிவபெருமானை அவமானப்படுத்தும் பல வார்த்தைகளை பேசினார். இந்த அவமானம் தாங்க முடியாமல் சதிதேவி யாகத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். தக்ஷரினால் தன் மனைவி தற்கொலை செய்து கொண்டதை அறிந்ததும் கோபமடைந்து தன் ருத்ர தாண்டவத்தை ஆரம்பித்தார். அந்த கோபத்தில் இருந்து வீரபத்திரர் பிறந்தார். சிவபெருமான் வீரபத்திரரை பழிவாங்க உத்தரவிட்டார். வீரபத்திரர் தக்ஷரை கொன்று சதிதேவியின் மரணத்திற்கு பழிவாங்கினார். இதன் காரணமாக ஆதிசக்தி தன் முழு சக்தியையும் உணரும் முன்பே இறந்து போனாள். பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஆதிசக்தி மீண்டும் ஹிமவான் மற்றும் மேனவதியின் மகளாக பார்வதி என்ற மனித பெண்ணாக பிறந்தார். ஆனால் இந்த முறையும் சிவபெருமான் மாதா பார்வதியை திருமணம் செய்ய பல போராட்டங்களை எதிர்கொண்டார். இறுதியாக சிவபெருமான் பார்வதி மாதாவை மணந்து கைலாசத்திற்கு அழைத்துச் சென்றார். சிவபெருமான் சிவனும் சக்தியும் ஒன்று என்ற செய்தியை உலகிற்கு வழங்குவதற்காக மாதா பார்வதியுடன் தனது உடலை பகிர்ந்து கொண்டார். அந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு மாதா பார்வதிக்கு தன் நினைவுகள் மெல்ல மெல்ல வந்தது. அவள் யார் என்று உணர ஆரம்பித்தாள். அதன் பிறகு சிவபெருமானும் மாதா பார்வதியும் பல திருவிளையாடல்களைச் செய்து உலகிற்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை வழங்கினர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.